ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பெஞ்ச மழையில் இந்த கூடு வந்து கீழே விழுந்துருச்சு. எங்கள் வீட்டு முன்னாடி பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் இருந்த கூடு தான் இது. மழை நிறைய காற்று மழையாக இருந்ததுனால அதில் விழுந்துருச்சு. ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்குது. இது கத்திகிட்டே இருந்ததுனால நாங்கள் தாய் அணில் வரும்னு பார்த்தோம். அது வரவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து இந்த பூனை, நாய், மற்ற குருவிகள்கிட்ட வந்து இதை கொஞ்சம் பாதுகாத்துடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் மேலே இதை வந்து ஒரு பழைய பக்கெட்டில் போட்டு கட்டி வச்சுட்டோம். நைட்டு ஃபுல்லாக இதிலே தான் இருந்தது. அப்படியாவது அந்த சவுண்டு கேட்டு குருவி அந்த அணில் வந்துடும் நினச்சோம். அப்பயும் வந்துச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் காலையில் அதை சேஃப்டிக்காக அந்த வேப்ப மரத்துக்கு கீழேயே ஒரு மாமரம் இருக்குது, அதுலேயே கொண்டு வந்து கட்டி வச்சுட்டோம். அப்படியும் அந்த அணில் வரலை. ஸோ இது வந்து பசியில் கிடந்து கத்துதே அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்து அதை பாதுகாக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் குருவிகள், கிளிகள்லாம் கத்திகிட்டே இருந்தது. இதெல்லாம் எப்போ கத்தோன்னா அந்த பூனையை பார்த்தா, குரங்கை பார்த்தா கத்தும். அந்த மாதிரி தான் கத்துதுன்னு நினச்சி நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு வந்து பால் ஊட்டி கொஞ்சமாக வீட்டிலே வச்சு வளர்த்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட கூடு ஈரமாக இருக்கிறதுனால நம்ம வேறு துணியை போட்டு பாக்ஸ்குள்ளே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கத்திக்கிட்டே இருக்குது பாவம். அது சாப்பாடும் அது சரியாக சாப்பிடல. ஆனால் ஒரு ட்ராப் வந்து பாலை குடிக்குது, நல்லா தூங்குது. அப்புறம் பசிக்கும்போது மறுபடியும் கத்துது. இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, வெளியில் வச்சா வேறு ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் அதை பாக்ஸ்குள்ளே போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், வளர்க்கலாம். ஒருவேளை அதோட தாய் தேடி வந்துச்சுன்னா நம்ம வெளியில் வச்சுட்டோம்னா அது சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டோம். ஏன்னா அணில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியது தான், அதனால் வளர்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அதுக்கு ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி வீட்டிலே வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த கூடு வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது, அதனால் அது வேண்டான்னு தூக்கி போட்டாச்சு. இதை விட சேஃப் வந்து இதுக்கு தேவையில்லை, வேறு எதுவும் இல்லவும் இல்லை. ஸோ எறும்புக்கிட்ட இருந்து முக்கியமாக பாதுகாக்கணும், மற்ற அனிமல்ஸ்கிட்ட இருந்தும் இதுகளை பாதுகாக்கணும். அதுக்காக எடுத்துகிட்டு வந்து நம்மளே வளர்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம்.